ஹலோ பிரதர், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் ஏதோ துபாயில் வேலை செய்கிறா சொன்னாங்களே, துபாயில் எங்கே இருக்கீங்க? பக்ரீனா? இல்லை. ஷார்ஜாவா? இல்லை. அபிதாபியா? இல்லை. வேற துபாயில் எங்கே வேலை பார்த்தீங்க? துபாயில். அது தெரியுது, துபாயில் எங்கே வேலை பார்த்தேன்னு கேட்குறப்பா. இந்த மெயின் ரோடு பக்கத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குல்ல, அதை ஒட்டி. துபாயில் பஸ் ஸ்டாண்டா? துபாயில் எங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு? இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிற்குது இல்லை? என்னப்பா உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பஸ் சொன்ன மாதிரி சொல்றீங்க? துபாயில் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்கு? அதான்டா சொல்கிறேன், இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிற்குது இல்லை? ஆமாம், அங்கே தான். இந்த நக்கல் தான் நான் அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். எங்க திருப்பி சொல்லு. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்னப்பா அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்னேன். ஓ, அந்த திருப்பி தானா இது? என்னது? என்ன மணி அடிக்குதாங்க? வா போன் பாது. எடு. சும்மா உன் ஜவரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத, கொஞ்சம் இரு. ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. சார், நீங்க பேசுறீங்களா? பேண்டா நீ என்கிட்ட பேசுனியா? இல்லையா. அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசுறேன்? ஆமா, அப்புறம் எதுக்கு நீ ஏன் பேசுறீங்க? பின்ன பேசு போன்ல பேசு. ஹலோ, யார் பேசுறதுங்க? நீ தான்டா பேசுற நாயே. ஆஹா, இவன் தான் பேசுறான். ஆனா டக்குன்னு திரும்பினா சில மாதிரி சிக்கு நிற்கிறானே, சிக்க மாட்டேங்கிறானே. இந்த வாட்டி உள்ள நேக்கா போந்துருவான். ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. ஏப்பா அப்படி ஏன் வம்புத்துக்கிட்டு இருக்க? உனக்கு இதே பொழப்பா போச்சா உனக்கு? ஏண்டா போனை எடுத்து ஹலோ யார் பேசுறது நீயே பேசிட்டு அவன்கிட்ட கேட்டா என்னடா அர்த்தம்? ஏப்பா, நான் மட்டும் இல்ல, உலகத்துல யார் முதல்ல போன் எடுத்தாலும் ஹலோ யார் பேச பேசுவாங்க. ஏன் துபாயில கூட அப்படித்தான் பேசுவாங்க. என்ன உண்மையா இல்லையா? சும்மா பேசிக்கிட்டு போது எப்ப பார்த்தாலும் ஆளை விட போனா போயிட்டு வரணும். என்ன அவன் செல் நம்பர் என்ன? எதுக்கு போன் போட்டு உங்களுக்கு இருக்கா? என்ன ஆளை விட நான் வர்றேன். சரி போ. எங்க போற? ஏன் கடைக்கு போறேன்? கடைக்கு போய் என்ன வாங்க போற? கடலமா வாங்குறதுக்கு. கடலமா வாங்குறதுக்கு கடைக்கு போறியா இல்ல கடைக்கு போய் கடலமா வாங்க போறியா? ஆஹா, அவன் தாயா அவனே தாயா. அன்னைக்கு சொன்னல, முதல்ல உள்ள வரும்போதே எனக்கு சந்தேகம் இவனா தான் இருப்பான்னு. ஆனா அவனே தான். டேய், என்னடா அங்க தனியா பார்த்து பேசிட்டு இருக்க? நானா பேசிக்கிட்டு இருக்கேன், என் தலையெழுத்த நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீயா பேசுறதுக்கு அப்புறம் எதுக்கு நான் இங்க? சரி, இப்ப கடைக்கு எதுக்கு போற? ஏப்பா, கடைக்கு போய் கடலமா வாங்க போறேன்ப்பா. ஏன் கடலமா வாங்குறதுக்கு கடைக்கு போக கூடாதா? போலாமே, போலாம். ஐயா, என்னை விட்டு உன் கைய காலா நினைச்சு கேட்கிறப்பா, என்னை விட்டுருப்பா. நீ கைய காலா நினைச்சு கேட்கிற, என்னை விட்டுரு. ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சுன்னா காலை நீ என்னவா நினைப்ப? ஆஹா, ஆரம்பிச்சுடா ஐயா. ஐயா, இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்ன பண்ண? சரி இந்த குண்டகனா என்ன மண்டகனா என்ன? ஐயோ, அதுக்கு பதில் நான் மட்டும் இல்லப்பா, உலகத்துல எவனாலே சொல்ல முடியாது. சாமி, என்னை விட்டுராசா. சரி, உனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்வி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல முடியாது. அதனால சின்னதா ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னதான்? ஆனா கேளு. நீ யாரு? அப்படி கேளு. இப்படி கேட்டா இதுக்கு கரெக்டா நான் பதில் சொல்லுவேன்ப்பா. நான் வந்து துபாயில வசந்தமான ஹோட்டல் வச்சிருக்கேன். அது நீ செய்யற தொழில். ஆமா. நீ யாரு? நான் யாரா? என் பேரு ராமசாமிப்பா. அது உங்க அப்பா வச்ச பேரு. நீ யாரு? வம்புளுக்குறானே வாயில புண்ணோட ஊர் வச்சிரும் போல் இருக்க சாமி. நான் ஒரு மனிதன். மனிதனுக்கு முன்னாடி என்னவா இருந்த? மனுஷனுக்கு முன்னால என்னவா இருந்தனா? மனுஷனுக்கு முன்னால என்னவா இருந்தேன்? மனுஷனுக்கு முன்னால குரங்கா இருந்தேன். ஒத்துக்கிறியா? நான் மட்டும் இல்லப்பா, இங்க இருக்க எல்லாருமே மனுஷனுக்கு முன்னால குரங்கா இருந்தவங்க தான். நீ மட்டும் ஏன் இன்னமும் குரங்காவே இருக்க? இந்த மாதிரி இந்த ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. இது ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் சொல்லிட்டு